First Corinthians chapter 6 verse 1 to 20. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனம் வரை. வசனம் 1. உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோடும் வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவானாரிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்திலே போக துணிகிறதென்ன? Any of you having a matter against another go to law before the unjust and not before the saints. வசனம் 2. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்றும் அறிவீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரே. Do you not know that the saints shall judge the world, and if the world shall be judged, by who are you unworthy to judge the smallest matters? வசனம் 3. தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பு போமென்றும் அறிவீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? வசனம் 4. இந்த ஜீவனுக்கேற்ற Know he not and that we shall judge an angel, how much more things that pertain to this life. வசனம் 4. இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையிலே அற்பமாய் எண்ணப்படுவார்களே, நியமித்து கொள்ளுங்கள். If he have the judgments of things pertaining to this life, send them to the judge who have the least estimate in the church. வசனம் 5. உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்கு இல்லையா? I spoke to your shame. It is so that there is not a wise man among you, no, not one that shall be able to judge, but when his brethren. வசனம் 6. சகோதரனுடனே சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். But brother getter to the law with brother, and that before the unbeliever. வசனம் 7. நீங்கள் ஒருவனோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி இருக்கிறதை விட நீங்கள் ஏன் நியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பெற்றுக்கொள்கிறதில்லை? Now therefore there is an utterly a fault among you, because he go to law one with another. Why do he not and better take warning? Why do he not and better suffer yourselves to be defrauded? வசனம் 8. நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுகிறீர்கள், சகோதரருக்கு அப்படி செய்கிறீர்களே. Nay, they do warning, and that defraud, and that you are the brethren. வசனம் 9. நியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை, அநியாயக்காரர்கள் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சிவப்புணர்ச்சிக்காரரும் மான்புணர்ச்சிக்காரர்களும் can now hear not that the unrighteous shall not inherit the kingdom of God. Be not deceived, neither fornicators, nor adulteries, nor the idolaters, nor the effeminate,
nor the abusers of themselves with the mankind. வசனம் 10. திருடனுடன் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசனரும் கொள்ளையர்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. Not turnways, nor converters, nor drinkers, nor revelers, nor executioners shall inherit the kingdom of God. வசனம் 11. உங்களில் சிலர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் நமது தேவனுடைய ஆவியிலும் கழுவப்பட்டீர்கள். இதுதான் இம்பார்ட்டன்ட். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். And such were some of you, but he had was it but he had the sanctified. But here are the sanctified in the name of the Lord Jesus and by the Spirit of your God. வசனம் 12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமையாக்க மாட்டேன். All things are the lawful unto me, but all things are not expedient. All things are lawful for me, but I will not be forgot under the power of any. வசனம் 13. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனால் தேவன் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமே வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். The meat for the belly, and the belly for the meats, but God shall and destroy both in and them. Now the body is not for fornication, but for the Lord, and the Lord for the body. தேவனை மகிமைப்படுத்தவும், தேவனை துதிக்கவும், நன்றி சொல்லவும் தான். வசனம் 14. தேவன் கர்த்தரை எழுப்பினார், நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். எல்லாத்தையும் தேவன் தான் எழுப்புறார். And God hated both and raised it up the Lord, and I will also rise up used by this own power. வசனம் 15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்றும் அறிவீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. And now hear not that the bodies are the members of Christ. Shall I then take the members of the Christ and make them the members of the harlots? God forbid. வசனம் 16. வேசியோடும் இசைந்து இருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்றும் அறியீர்களா? ஒருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள், இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. That can now hear not, and that he watch and is joined to him and your lots is one body. For two saints he shall be one flesh. வசனம் 17. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். But he that is joined unto the Lord is one spirit. வசனம் 18. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற அந்த பாவம் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். Feel in fornication. Every sin that a man doth is without the body, but he that commandment fornication sinneth against his own body. வசனம் 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்ற உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? What can he not, and that your body is the temple of the Holy Ghost, which is you, which he have of God, and he are not your own.
வசனம் 20 கிரேகத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இதுக்கு தான் நம்ம படைக்கப்பட்டுறோம். For you are the forgot with her praise therefore glory God in your the body and in your the spirit which are the goddess. சிம்பிளாக சொல்லலாம், நம்ம கர்ப்பத்தில் கடவுள் தாய் கர்ப்பத்திலே நம்மளை சூஸ் பண்ணிட்டார் சொல்கிறார். இன்னொன்று சொல்லணும்னா, தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போது நம்ம எதில் இருந்தோன்னா அது வந்து தண்ணிக்குள்ளே தான் நம்ம இருந்தோம். மூச்சுக்கும் அந்த இதுலேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். தாய் சாப்பிட்றது அதுக்கு வரும், சாப்பிட்றது வரும். இப்படி ஒரு கனெக்ஷனை இப்போ ஏஐ ரோபோஸ் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. காலப்போக்கில் பலம் இல்லாமல் போயிடுது பெண்களுக்கு, அதனால் இப்படி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது கரெக்டான்னு கேட்டால் பலனை உண்டு பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி ஞானஸ்தானம் எடுக்கல நம்ம சொல்கிறோம்ல, கடவுள் நம்ம எங்கே முன் குறித்திருக்கார், அங்கேயே தாய் கருவிலே முன் குறித்துட்டார்ங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். நிறையா விஷயம் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து இருக்குது. இதில் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி கோஸ்ட் இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா தெரியும் போது எனக்கு ஃபீல் ஆகுறது நம்ம மதர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. மதர்னா அம்மா. இங்கே நம்மளுக்கு உலகத்தில் அவங்க தான்ன்றதையும் இன்னைக்கு கிளாஸில் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு ஆன்சர் வந்த மாதிரி இருந்தது ஃபீலிங். ஆனால் நம்மளாம் எதுக்கு படைக்க போகிறோன்னா மெய்யான தேவனை இது பண்ணுறது தான். உதாரணத்துக்கு அந்த மெய்யான தேவனுடைய இதில் யார் இருக்காருன்னா நம்ம தகப்பன், அப்பா.ன்றதையும் தெரிஞ்சுக்கிறேன். கீழ்ப்படிதல் இம்பார்ட்டன்ட். ஆனால் அது எல்லாத்துக்கும் பொருந்தாது. இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்குதுன்றது, அதுலேருந்து நம்ம எப்படி நல்லா வாழ்கிறது, கடவுளோட சேர்ந்துங்கிறதையும் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. உதாரணத்துக்கு டெக்னாலஜி நோக்கி போய்கொண்டிருக்கோம். டெக்னாலஜி இதில் நல்லதும் இருக்குது, கேட்டேன். இது மத்தியில் நல்லது மட்டும் தான் செய்யணுன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை டிசிஷன் பண்ணி மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு வெற்றி கிடைக்குது. அப்படி வெற்றி பெற்றவர்களும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சி நம்ம கையில் கொடுக்குறாங்க. இதுதான் லைஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.